சென்னை எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கும் நகரம். இந்த நகரத்தில் யாருக்கும் யாரையும் பற்றி கவலை இருக்காது. ஆனால் சில நேரங்களில் ஒரே ஒரு சந்திப்பு ஒரு மனிதனின் முழு வாழ்க்கையையே மாற்றிவிடும். அருண் அப்படித்தான் இருந்தான். ஒரு சாப்ட்வேர் கம்பெனியில் வேலை. காலை முதல் இரவு வரை கணினி திரை, டென்ஷன், அழுத்தம். வேலை முடிந்ததும் வீடு, வீட்டிலிருந்து மீண்டும் வேலை. அவன் வாழ்க்கையில் காதல் என்ற வார்த்தைக்கு இடமே இல்லை. அவனுக்குள் இருந்த நம்பிக்கை ஒன்றுதான், காதல் நல்லா ஆரம்பிக்கும், ஆனால் முடிவு எப்போதும் வலிதான். அந்த நாள் ஒரு சாதாரண திங்கட்கிழமை. ஆபீஸ் லிப்ட் மூடிக்கொண்டிருந்த நேரம். அப்போதுதான் ஒரு குரல் கேட்டது. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். லிப்ட் கதவு திறந்தது. அவள் உள்ளே வந்தாள். அவள் பெயர் நந்தினி. அவளை பார்த்தவுடனே அருணுக்கு அழகு என்று தோன்றவில்லை. ஆனால் அவள் முகத்தில் ஒரு அமைதி இருந்தது. அதிகம் பேசாத மனிதர்களுக்கே இருக்கும் ஒரு ஆழம். அவள் லிப்டுக்குள் நின்றபடியே சிறிதாக சொன்னாள், தேங்க்ஸ். அருண் சிரித்தான். அந்த சிரிப்பு அவனுக்கே தெரியாமல் அவனுக்குள் ஒரு மாற்றத்தை ஆரம்பித்தது. அவர்கள் இருவரும் ஒரே டீம்ல வேலை செய்தார்கள். முதலில் வேலை சம்பந்தமான பேச்சு, பிறகு காப்பி, பிறகு சின்ன சின்ன சிரிப்புகள். நந்தினி அதிகம் பேச மாட்டாள். ஆனால் பேசினால் அவள் சொல்வது நேராக மனதுக்குள் போய் அமரும். ஒரு நாள் வேலை முடிந்த பிறகு காப்பி குடிக்கும் போது அவள் அர்ஜுனை பார்த்து கேட்டாள், உங்களுக்கு வாழ்க்கையில ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? அருண் யோசித்தான். பதில் இல்லை அவனிடம். சிறிது நேர அமைதிக்கு பிறகு அவன் சொன்னது, எனக்கு எதுவும் ரொம்ப பிடிக்காது. நந்தினி அந்த பதிலை சிரிப்போடும் சிந்தனையோடும் கேட்டாள். பிறகு மெதுவாக சொன்னாள், அப்படின்னா நீங்க இன்னும் உங்களை கண்டுபிடிக்கல. அந்த ஒரு வாக்கியம் அருணின் மனதுக்குள் நீண்ட நாட்கள் ஒலித்துக்கொண்டே இருந்தது. ஒரு நாள் மழை பெய்தது. சென்னையில் மழை பெய்து கொண்டிருந்தது. சத்தமில்லாமல் அமைதியான மழை. ஆபீஸில் எல்லோரும் கிளம்பிவிட்டார்கள். நந்தினி மட்டும் குடையில்லாமல் நின்று கொண்டிருந்தாள். அதை பார்த்த அருண் எதையும் யோசிக்காமல் சொன்னான், நான் டிராப் பண்றேன். அவள் முதலில் மறுத்தாள். ஆனால் பிறகு அவனை நம்பி காரில் ஏறினாள். காருக்குள் மலை சத்தம் மட்டுமே கேட்டது. இருவரும் பேசாமல் மௌனமாகவே இருந்தார்கள். அந்த அமைதியை நந்தினிதான் கலைத்தாள். அவள் மெதுவாக சொன்னாள், அருண், உங்ககிட்ட இருக்கும்போது எனக்கு ஒரு பாதுகாப்பு ஃபீல் கிடைக்குது. அந்த நிமிடம் அருணுக்கு புரிந்தது, இது நட்பு இல்லை, இது காதல். அன்று இரவு அவனுக்கு தூக்கமே இல்லை. மனம் குழம்பியது. ஆனால் இதயம் தெளிவாக இருந்தது. சில நாட்கள் கழித்து நந்தினி கண்கள் சிவந்து ஆபீஸுக்கு வந்தாள். அருண் கேட்டபோது அவள் சொன்னாள், அப்பா என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. அந்த வார்த்தைகள் அருணின் உலகத்தை ஒரே நொடியில் நிறுத்திவிட்டது. அவன் மெதுவாக கேட்டான், நீங்க என்ன சொன்னீங்க? அவள் சொன்னாள், எனக்கு ஒருவரை பிடித்திருக்கு என்று சொன்னேன். அந்த வார்த்தையை சொல்லும்போது அவள் கண்கள் அருணை தேடின. ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. ஆனால் அருண் மௌனமாக இருந்தான். அவனுக்குள் பயம், அவளை இழந்து விடுவோமோ என்று. அந்த மௌனம்தான் அவனை அவளிடமிருந்து தள்ளியது. சில நாட்களில் நந்தினி வேறு டீமுக்கு மாற்றப்பட்டாள். சிரிப்பும் குறைந்தது, பேச்சும் குறைந்தது. காதல் சொல்லப்படாமல் வழியாக மாறியது. ஒரு வருடம் கழித்து அதே காபி ஷாப். அருண் தனியாக அமர்ந்திருந்தான். அப்போதுதான் ஒரு நிழல் அவன் முன் நின்றது. அது நந்தினி. அதே முகம், அதே கண்கள், ஆனால் சற்றே சோகம். அவள் மெதுவாக சொன்னாள், நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கல அருண். மேலும் அவள் சொன்னாள், நீ எதுவும் சொல்லாத. அந்த நாளிலிருந்து நான் காத்து கொண்டிருக்கிறேன். அருணின் கண்கள் அவள் சொன்னதை விட அதிகமாக பேசின. அவன் சொன்னான், நான் தினமும் உன்னைத்தான் நினைச்சேன். பயந்துட்டேன், உன்னை இழந்து விடுவேனோ என்று. நந்தினி சிரித்தபடியே கண்ணீருடன் சொன்னாள், காதல் பயத்துக்காக இல்லை, தைரியத்துக்காக. அருண் மெதுவாக ஆழமாக சொன்னான், எனக்கு வாழ்க்கையில் பிடிச்ச விஷயம் நீதான். அந்த நாள் காதல் சொல்லப்பட்டது. சத்தமாக இல்லை, நாடகமாக இல்லை,
ஆனால் உண்மையோடு. சில காதல்கள் சத்தமாக ஆரம்பிக்காது, அமைதியாக மனசுக்குள் வேரூன்றும். அப்படிப்பட்ட காதல் பிரிந்தாலும் மீண்டும் சேரும், காற்றில் கரைந்தாலும் மனதில் வாழும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.